ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்ஷி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு, இது வந்து தலைக்கறி. இதுக்கு வந்து இது வந்து 1 கிலோ. இதுக்கு வந்து 2 வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன். இது வறுவல் பண்ண போகிறேன், அதாவது கிரேவி இல்லாமல் வந்து சவுக்க வறுக்கிறது. இதுக்கு வந்து 2லேருந்து 2.5 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸே வந்து எடுத்துக்கோங்க. ஸ்பூன், அதாவது சூப்பு ஸ்பூன், அதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். வந்து பூண்டு பேஸ்ட்டு மட்டும், பேஸ்ட்டு வந்து இவ்வளோ கிளாஸில், அதாவது இது வந்து மீடியம் சைஸ் கிளாஸு, அதுக்கு ரொம்ப பெரிய கிளாஸில், இந்த கிளாஸில் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்துலேயே வந்து உங்களுக்கு தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம்லேயே வந்து 3 விசில் வந்து வைக்கலாம். இது வந்து வெந்துடும். தலைக்கறிலாம் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டட்டும். ஃபுல் ஃப்ளேம்லேயே வைக்கலாம். இதில் வந்து அதாவது இவ்வளோ வந்து மிளகுத்தூள், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து நான் போட்ட அளவு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் வந்து மிளகுத்தூள் வந்து அதிகம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து 1 கிலோ கறினால வந்து 3லேருந்து 3.5 வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கறின்றனால வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும், அதனால உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, தலைக்கறி வறுவல் ரெடி. போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.